தமிழ் கடவுளான கந்த பெருமான் அறுபடை வீடு கொண்டு நம்ம தமிழகத்துல வெவ்வேறு இடத்துல காட்சியளிக்கிறாரு. நம்ம அறுபடை வீடு தரிசனமும் ஒரே நாள்ல நிச்சயம் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நான் சொல்ற இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அறுபடை முருகரையும் ஒரே நாள்ல நம்மளால தரிசனம் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருத்தலம் சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் பரபரப்பான இந்த சென்னை மாநகரத்துல பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியை ஒட்டி ரொம்ப பெரிய இடப்பரப்பளவுல ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. ஒரு முருகர் சன்னதிக்கும் தனித்தனி கோபுரங்கள் அமைச்சு அவ்வளவு ரம்யமா அமைதியா மனசுக்கு அவ்வளோ சாந்தமாவும் இருக்கு. இந்த திருத்தலத்தின் அழகே இந்த திருத்தலத்தில் அமைத்திருக்கக்கூடிய கோபுரங்கள் தான். இந்த திருக்கோவிலுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் அமைய பெற்றிருக்கும் வல்லப விநாயகரையும் இங்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மேலும் இத்திருத்தலத்துல சண்முகர், வீரபாகு, இடும்பன், துர்க்கையம்மன் போன்றவர்களுடைய சன்னதிகளையும் பார்க்க முடியும். இத்திருக்கோவில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேயே அடிக்கல் நாட்டப்பட்டு திருக்கோவிலுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இத்திருக்கோவில்ல முருகப்பெருமானுக்கு விசேஷ நாட்களான ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விரதம், சூரசம்ஹாரம் போன்ற விசேஷ நாட்கள்ல சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது. இந்த திருக்கோவில்ல நம்ம வேண்டியது இந்த முருகப்பெருமான் நடத்தி வைக்கிறதாகவும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி நம்மளோட வாழ்க்கையில மென்மேலும் நாம் வளர இந்த முருகனுடைய அருள் நமக்கு மிக முக்கியமான பங்களிக்கிறதாகவும் இங்க வர பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த திருக்கோவில்ல திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்த அனைத்து வசதிகளுடன் கூடிய கந்தசஷ்டி மண்டபமும் இருக்கு. இந்த திருக்கோவில்ல உங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த திருக்கோவில் அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொண்டு மேலும் அதை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சென்னைக்கு நடுவுல இவ்வளவு அழகான கலைநயத்துடைய கல் மண்டபங்களும் பெரிய அளவிலான கந்தனுடைய வேல், கோபுரங்கள்னு இந்த திருக்கோவிலுக்கு அழகு மேல அழகு சேர்க்க நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. பொதுவாவே கடற்கரை ஓரம் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு மிக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறுபடை வீடு முருகரும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பு. அறுபடை வீடு முருகர் திருக்கோவில்ல முதல் தரிசனம் திருச்செந்தூர் ஸ்ரீ செந்தில் ஆண்டவருடைய தரிசனம். இந்த சன்னதியை முதல்ல நம்மளால பார்க்க முடியும். இதற்கு அடுத்ததா பழமுதிர் சோலை சுவாமி தரிசனம். இப்படி ஒரு படை வீட்டிற்கும் தனித்தனி சன்னதிகளும் கோபுரங்களும் அமைச்சுதான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல திருச்செந்தூர் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததா பழமுதிர் சோலை பார்த்தாச்சு. இதற்கு அடுத்ததா திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. அதற்கடுத்ததா பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகர் சன்னதி. அதுக்கு அடுத்தது சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சன்னதி. அதற்கடுத்தபடியா திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. ஒவ்வொரு சன்னதிகள்லையும் தனித்தனி அர்ச்சகர்களும் இருக்காங்க. சிந்தூராருண இந்துகாந்தி வதனம் கேயூர ஆராதிபி திவ்யைராபரணி விபூஷிதனம் ஸ்வர்காதி சௌக்கியப்பிரதம் அம்புஜோபயசக்தி குக்குடதரம் ரக்தாங்க ராகாந்தகம் சுப்பிரமணிய உபாஸ்மகே பிரணமதாம் தேதி பிராண சோத்தியம். கலியுக தெய்வமான சுப்பிரமணியர் அறுபடை வீட்டில்
அருள்பாலிக்கிறார். அது நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு கோயிலாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் திருச்செந்தூர் இருக்கும். கும்பகோணத்தை ஒட்டி சுவாமிமலை இருக்கும். திண்டுக்கல்லில் வந்து பழனி முருகர் இருக்கார். இப்படி தனித்தனியாக இருக்கிற அந்த அறுபடை வீடும் ஒன்றிணைந்து ஒரே இடத்துல நமது பெசன்ட் நகரில் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இடம் ஒதுக்கப்பட்டு இந்த அறுபடை கோயிலானது முதலில் சுவாமிமலை சந்நிதியோட காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களுடைய அருளாசியினாலும் அவர்கள் தலைமையில் இந்த கோயிலானது நிர்மாணிக்கப்பட்டு இதில் மேற்பார்வையில் கோயில் சிறப்பாக நடந்து வருகிறது. இங்கே எல்லா முருகருக்கும் விசேஷமான தினங்கள்லாம் இங்கே இருக்கிற அத்தனை முருகருக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். வைகாசி விசாகம், பங்குனி உத்தரம், கந்தசஷ்டி 6 நாள் சிறப்பாக நடைபெறும். சூரசம்ஹார வைபவம் நடைபெறும். மற்றும் பிரதானமாக 6 கோயிலுக்கும் நடுவே நியூயார்க் வல்லப மகா கணபதியும் இங்கிருந்து அருள்பாலிக்கிறார். இங்கே வருகின்ற அத்தனை பக்தர்கள் என்ன வேண்டி வருகிறார்களோ அத்தனை இன்னல்கள் எல்லாம் கலைந்து அவர்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தரக்கூடிய வல்லமை படைத்தவராக இந்த அறுபடை முருகர் திகழ்கிறார். அனைவரும் வந்து எம்பெருமான் அருள் பெறுமாறு ஆலய நிர்வாகம் சார்பிலும் ஆலய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். கோயில் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. இன்னைக்கு நம்ம சென்னை பெசன்ட் நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகர் கோவில் தரிசனம் தான் ரொம்ப திருப்திகரமா அமைஞ்சிருக்கோன்னு நம்புறோம். இது போல பல திருக்கோவில் பற்றிய தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.